அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் ஆடிப்புற தேரோட்டம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பள்ளி மாணவர்கள் வடம் பிடித்து சுவாமி தரிசனம். 1.30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் ஆடிப்புற தேரோட்டத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் காலை 8:15 மணிக்கு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது. 1.30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்டார் கோவில் பள்ளி அருகே 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தனர். அந்த நபர்கள் காவல்துறையினரை கண்டதும் தப்ப முயற்சி செய்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், கூல்லிப் போன்றவற்றை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வந்ததாக காவல்துறையினரிடம் கூறினர். அப்போது 2 சரக்கு மூட்டையில் 8.160 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மாணவர்கள் மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விற்பதற்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் 7000 ரூபாய் மதிப்புள்ள ஹான்ஸ், கூல்லிப் போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முகமது சஜித், அப்சர் கான் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் சஜித் கான் விற்பனை செய்ய கூறி விற்பனையாளராக வேலை செய்ததாக கூறினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் திருவண்டார் கோவில் பள்ளி அருகே உள்ள குடோனில் இருந்து 191.670 கிலோ எடையுள்ள ஹான்ஸ், கூல்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், 3 செல்போன்கள், ரொக்கப்பணம் 4320 ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 3 நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். பாகூர் நிர்ணயப்பட்டு சரஸ்வதி நகரில் குடிநீர் குழாய் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான அரங்கனூர் பகுதியில் உள்ள நிர்ணயம்பட்டு சரஸ்வதி நகரில் வசிக்கின்ற மக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக அப்பகுதியில் குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதி இல்லை என்றும் இதனால் பெரிதும் சிரமப்பட்டு வருவதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 20,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணி, மேலும் அப்பகுதியை சார்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வாழ்ந்து வந்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஏற்பாட்டினை செய்து எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டியதற்கு நன்றி தெரிவித்து பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நடத்திய அதிரடி சோதனையில் ஹான்ஸ், கஞ்சா, பீடி மற்றும் செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைத்துறையினரால் அவ்வப்போது தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது உள்ளனவா என்று பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது.
மேலும் புதுச்சேரி காவல்துறையின் மூலம் அவ்வப்போது வரும் ரகசிய தகவலினை கருத்தில் கொண்டு பரிசோதனை செய்வது வழக்கம். தற்போது புதுச்சேரி காவல்துறையில் இயங்கி வரும் STF டீம் மூலம் சிறைக்கு உள்ளே தடை செய்யப்பட்ட பொருட்கள் வீசப்பட்டதாக தகவல் சிறை கண்காணிப்பாளருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறை முழுவதும் சோதனை நடத்தினார். அப்போது சிறையின் சமையல் கூட பகுதியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மொத்தமாக ஹான்ஸ் 50 பாக்கெட், 30 பீடி கட்டு, கஞ்சா, லைட்டர், செல்போன் போன்றவை கைப்பற்றப்பட்டன. மேற்கண்ட விசாரணையில் சில நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஜாமீன் பெற்று சென்ற சிறைவாசி ரிஷிகுமார் மற்றும் ஆனந்த் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி அன்று நள்ளிரவில் சிறை சுவரின் காம்பவுண்ட் ஏறி குதித்து உள்ளே வந்து அடுத்துள்ள 2வது காம்பவுண்ட் உள்ளே வீசிவிட்டு சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் சிறையில் உள்ள விசாரணை சிறைவாசி தாடி ஐயனார் மற்றும் சத்யா ஆகியோருக்கு வீசப்பட்டதாக தெரிய வந்தது. மேலும் இவற்றை சமையல் கூட பகுதியில் வேலை செய்யும் சிறைவாசிகள் மூலம் மேற்கண்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை சப்ளை செய்வதாக தெரிய வந்துள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயின்று கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 25 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் இம்மாணவர்கள் நீட் தேர்வில் சாதிப்பதற்கு புத்தகங்கள், கையேடுகள், கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட உதவிகளையும் செய்து தருவதாக மாணவர்களிடம் தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், படித்தால் மட்டுமே இவ்வுலகில் அனைத்து இடத்தையும் உயரத்தையும் எட்டிப்பிடிக்க முடியும். எனவே கல்வி நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர கல்வி முக்கியம் என்பதை இத்தருணத்தில் உங்களிடம் கூறுகிறேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு மதிய உணவாக அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் நடைபெற்ற சட்டப்பேரவை துணைத் தலைவரின் பிறந்தநாள் விழா உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் அகில இந்திய NR காங்கிரஸ் மாநில துணைத் தலைவருமான ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா கடந்த 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜவேலுவின் ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கரியமாணிக்கம் பகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் செல்வகணபதி தலைமையில் கரியமாணிக்கம் மெயின் ரோட் பகுதியில் துணை சபாநாயகரின் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற புதுவை மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலுவிற்கு அந்த பகுதியை சேர்ந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டி ஆள் உயர மாலை அணிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அகில இந்திய NR காங்கிரஸ் புதுவை மாநில தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கிற வீராசாமி மற்றும் NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 12ஆம் நாள் மண்டல அபிஷேகம் திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 12வது நாள் மண்டல அபிஷேகம் மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பால் மற்றும் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அம்மனை பூக்களால் அலங்கரித்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 12ஆம் நாள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் துணைவியார் சுதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் மங்களம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சாரங்கம் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், மணிகண்டன், தொழிலதிபர் பாலமுருகன், சீதாராமன், தேவகுமார், நந்தா, கணுவாப்பேட்டை மூர்த்தி, ஜெகநாதன், சதீஷ், கமல்ராஜ், ஆலயத்தின் நிர்வாகிகள், அன்பு, இளங்கோ மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சிறப்பித்தனர். இறுதியில் மண்டல அபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆச்சாரியா கல்லூரியில் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நேர்முக தேர்வை எதிர்கொள்வது குறித்து அமெரிக்க இணை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது.
புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல கல்வி நிறுவனமான ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் சூல்ஸ் குளோபல் USA நிறுவனத்தின் இணை நிறுவனமான டால்சின் சூல்ஸ் டெக் நிறுவனம் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அளிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையொப்பமிடப்பட்டது. இதில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் மற்றும் டால்சிங் சூல்ஸ் டெக் நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் நாராயணன் ஆகியோர் சார்பில் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆரோக்கியராஜ் ஜெகநாதன் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ் கல்ச்சுரல் அகாடமி துணைத் தலைவர் சேகர் மற்றும் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைமை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சூல்ஸ் குளோபல் USA அதோடைய சப்சிடி துணை நிறுவனம் டால்சின் சூல்ஸ் டெக் பிரைவேட் லிமிடெட் இன்று ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு MOU நடந்திருக்கு. எங்களுடைய சேர்மன் திரு சதீஷ் நாராயணன் அவருடைய பிளெஸ்ஸிங்கில் நான் அதனுடைய டால்சின் டெக் சூல்ஸ் டெக்கோடைய MD/CEO ஆரோக்கியராஜ் ஜெகநாதன், நானும் திரு ஆச்சாரியா ஸ்கூல்ஸுடைய சேர்மன் திரு அருணர் சார் அவர்களையும் மற்ற பிரின்சிபால் முன்னாடி இந்த MOU சைன் ஆயிருக்கு. புதுச்சேரி மொற்றாண்டியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எழுந்தருளிய திருப்பதி வெங்கடேஸ்வரா சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எழுந்தருளினார். அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாராதனம், தோமாலை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகஸ்கரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபால் தாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு புஷ்பயாகம், 2ஆம் கால பூஜை, மகா மங்கல்ய ஹாரதி, மகா ஆசீர்வாதம் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரியா பகடல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேத பாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கட்ராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பஜ்ரோத்சவ கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில அதிமுக மற்றும் அம்மா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் இமாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமினை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவருக்கு பணியாணை வழங்கினார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் பங்கேற்றனர். வேலைவாய்ப்பு முகாமை அம்மா அறக்கட்டளை நிறுவனரும் மாநில மருத்துவர் அணி தலைவருமான டாக்டர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில இணை செயலாளர் கணேசன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் அரசானது படித்த இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மற்றவர்கள் பயன்பெற முடியாத ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் நிலவுகிறது. அதன் ஒரு பொருட்டாக அம்மா அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் படித்த இளைஞர்களுக்கு தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2000ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர் ரங்கநாதன் மற்றும் டேவிட் ஆகியோர் வரவேற்றனர். இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு தலைமை தாங்கினார். அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார், அருட்தந்தை ரட்சகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து மாணவர்களுடன் சிறப்புரையாற்றி தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளியில் 2000ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர்.
தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் டேவிட், சதீஷ், விமல்ராஜ், கிருஷ்ணராஜ், தண்டபாணி, விஜயகுமார், ராமச்சந்திரன், வெங்கடேஷ் உட்பட முன்னாள் மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா 2025-2026 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் ரிவேராவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ரொட்டேரியன் வைத்தியநாதன், மாவட்ட கவர்னர் ரொட்டேரியன் லியோன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், துணை கவர்னர் ரொட்டேரியன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 2025-2026 ஆண்டிற்கான புதிய தலைவராக ரொட்டேரியன் சரவணன், செயலாளராக ரொட்டேரியன் செந்தில்குமார், பொருளாளராக ரொட்டேரியன் யுவராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சுகுமார் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக PDG செல்வநாதன், ரொட்டேரியன் ராசான் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் நிர்வாகிகள், அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி தனியார் பள்ளியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி கலாமின் படத்தை வரைந்து புதிய சாதனை படைத்துள்ளனர். அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அப்துல் கலாமை போற்றும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து அவரது நினைவாக ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி வரைகோட்டு படம் வடிவில் அவரின் உருவப்படத்தை மாணவர்கள் உருவாக்கி சாதனையாளர்களின் புத்தகம் மற்றும் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். சாதனை படைத்ததற்கான சான்றிதழை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாணவர்களிடம் வழங்கி பாராட்டினார். திருவண்டார்கோவில் அருகில் ஜூஸ் கடையை உடைத்து 2000 ரூபாயை திருடிய பிரபல திருடன் கைது. திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெட்ரோல் பங்க் அருகில் அரியூர் அனந்தபுரம் ரோடு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவருடைய மகன் 29 வயதான சதீஷ்குமார் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். கடந்த 22ஆம் தேதி இரவு தனது கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலை திறக்க வந்த போது ஷட்டரின் கதவிலிருந்த பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று டேபிள் டிராயரில் இருந்த 2000 ரூபாய் ரொக்கம் காணாமல் போனதை அறிந்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரினை விசாரித்த திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்து திருடனை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். அப்போது ஏரிக்கரை முகத்துவாரம் அருகில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் காவல்துறையினரை கண்டதும் வேகமாக செல்ல முயன்றார். உடனடியாக காவல்துறையினர் விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் தான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் சம்பளம் வாங்க செல்வதாகவும் கூறியுள்ளார். ஆனால் நிறுவனத்தின் பெயரை தவறாக உச்சரித்ததால் காவல்துறையினர் சந்தேகமடைந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் ஒரு ஸ்க்ரூ, ராட், ஆணி பிடுங்கும் கம்பி, 2 டார்ச் லைட்ஸ், தமிழக பகுதியில் திருடிய ஒரு இருசக்கர வாகனம் வைத்திருந்தார். மேலும் விசாரணை செய்ததில் சேலை மாவட்டம் சினிமா நகர் சின்ன ஏரி வயக்காடு பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரின் மகள் 35 வயதான பாண்டியன் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் 78க்கும் மேற்பட்ட இடங்களில் திருடியவர் என்பது தெரியவந்தது. மேலும் திருவண்டார்கோவிலில் உள்ள ஜூஸ் கடையின் உள்ளே புகுந்து 2000 ரூபாய் திருடியதை ஒப்புக்கொண்டார். ஜூஸ் கடை அருகில் இருந்த 2 கடைகளில் உடைக்க முயற்சி செய்து முடியாமல் போகவே திருடிய பணத்தில் இரவு பகலாக குடித்துவிட்டு சுற்றி கொண்டிருந்தது காவல்துறையினருக்கு தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பாண்டியனை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு இருசக்கர வாகனம், பூட்டை உடைப்பதற்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த திருட்டு வழக்கு குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ளாட்சித்துறை மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் டெங்கு காய்ச்சலின் விழிப்புணர்வு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் தற்போது விரைவாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலின் விழிப்புணர்வு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு டெங்கு காய்ச்சலின் விழிப்புணர்வு இன்னிசை கச்சேரியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், பஞ்சாயத்து அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். ஆணையர் ரமேஷ் மற்றும் சபாநாயகர் செல்வம் இவர்கள் பேசுகையில், விரைவாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் மற்றும் அதற்கு தேவையான மருந்துகளை தெளித்திட வேண்டும் என்று பல நல்ல தகவல்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். மக்கள் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மரக்கன்று நடும் விழாவில் இளைஞரணி மாநில தலைவர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலை அடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, மகளிரணி தலைவி வள்ளி, தொண்டரணி தலைவர் மணி, இளைஞரணி தலைவர் கார்த்திக், இளைஞரணி மாவட்ட செயலாளர் விஷேல், உருளையன்பேட்டை தொகுதி ஓம் சக்தி ரமேஷ், காமராஜர் நகர், முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளில் இருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காட்டுக்குப்பம் பகுதியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் டாக்டர் கலாம் மக்கள் மலர் தூவி மரியாதை செய்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாமனிதர். நம்மை விட்டு பிரிந்து 10 ஆண்டுகள் கடந்த நாளான இன்று 27ஆம் தேதி காட்டுக்குப்பம் பகுதியில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் தலைமையில் மாணவரணி தலைவர் சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிருமாம்பாக்கம் துரைசாமி, ஈச்சங்காடு கிருஷ்ணமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், மணிகண்டன், பள்ள குரவள்ளிமேடு அருண்குமார், புதுக்குப்பம் முனியப்பன், ரமேஷ், ரஞ்சித், இளைஞரணி ரோஷன், சூர்யா, கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு காட்டுக்குப்பம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கலாம் கூறியது போல் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், அது நாட்டிற்கு நன்மையை சேர்க்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் தென்னம் மற்றும் பல வகையான மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற எண்ணத்தில் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் கூறுகையில், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கற்பனை செய்த இந்தியாவை அறிவு, புதுமை மற்றும் ஒருமைப்பாடு கொண்ட தேசமாக வாழ்வதற்கு மற்றவர்கள் ஊக்குவிக்கும் கடமையாக கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி வாழ்ந்து காட்டி நம்மை விட்டு மறைந்த ஐயாவின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம், அவர் வழி நடப்போம் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் மகளிரணி இந்திரா நன்றி கூறினார். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த தண்ணீரை ஒரு பாட்டில் கொடுங்கள், இதை குடிக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு வருகிறார். 3வது நாளாக இன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார். முன்னதாக காஞ்சிபுரம், நத்தப்பேட்டை மற்றும் வையாவூர் ஏரிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஏரிகள் மிகுந்த மாசு அடைந்ததாகவும் கழிவுநீர் கலைந்திருப்பதாகவும் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் இந்த ஏரிகள் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டவை என்றும் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார். தற்போது தமிழகத்தில் வெறும் 14,000 ஏரிகள் மட்டும்தான் உள்ளன. காலகாலமாக அது நம்முடன் இருக்கக்கூடியது. ஆகவே இவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கவில்லை என்றால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த மாசடைந்த இந்த பாட்டில் தண்ணீரை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு பாட்டில் குடிக்க மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகளுக்கு கொடுங்கள் என ஆவேசமாக பேசினார். அப்போதுதான் இந்த ஏரி நிலைமை அவர்களுக்கு புரியும். வருங்காலத்தில் இந்த ஏரிகளை காக்க காஞ்சிபுரம் பகுதியில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி பாதுகாப்போம் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள நெசவாளர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார்.
மேலும் பிள்ளையார்பாளையம் பகுதியில் கலைமாமணி விருது பெற்ற முத்து கணேசனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மாநில பசுமை தாயகத்தின் செயலாளர் அருள், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், மாவட்ட தலைவர் உமாபதி, காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலம்மாள், ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, வையாவூர் தலைவர் ஜெயலட்சுமி நீலகண்டன், மாமன்ற உறுப்பினர் சண்முகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எறையூர் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் பகுதியில் உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய அதிமுக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்யப்பட்ட நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சி பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்புராயன் மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரும் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளருமான செந்தில்குமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், சந்திரன், உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் துரை உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் எறையூர் பேருந்து நிறுத்தம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு கால வெற்று விளம்பர ஆட்சி குறித்து விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள், பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். முத்தியால்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் முத்தியால்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் மனுக்களை வழங்கினர். இதில் ஒன்றிய செயலாளர் சேகர், பேரூராட்சி செயலர் பாண்டியன், ஒன்றிய கவுன்சிலர் ரஞ்சித் குமார், சுந்தரமூர்த்தி, ஊராட்சி தலைவர் அன்பழகன், திமுக வர்த்தக அணி பழனி, ஒன்றிய மகளிர் அணி பவித்ரா, காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ராஜசேகர் ஆகியோர் பங்கேற்றனர். வேத நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரச மரத்தடி விநாயகர், முனீஸ்வரன், சப்தகன்னி அம்மன் குதிரை வாகனம் செய்து மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்து வேத நாராயணபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அரச மரத்தடி விநாயகர், ஸ்ரீ முனீஸ்வரன், சப்தகன்னி அம்மன் குதிரை வாகனம் மற்றும் நவகிரக தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து ஆலய நூதன ஜீர்ணதாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்யா பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் இருந்து கொண்டு வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 54ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 54வது ஆண்டு ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கஞ்சி வார்த்தல், பாலாபிஷேகம் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செலுத்தினர். கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல விண்ணேற்பு பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதாக பாளை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாதா திருத்தலம் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாகும். தீண்டமிழ் படைத்த வீரமாமுனிவர் இம்மறை பணித்தலத்தின் 7ஆம் பணியாளராகவும் காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தில் 4 பங்கு தந்தையாகவும் பணியாற்றியது இந்த மண்ணின் சிறப்புமிக்க ஒன்றாகும். இந்த சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய இத்திருத்தல பரலோக மாதாவின் விண்ணேற்பு பெருவிழாவினை காண ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கானோர் திருத்தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தூய பரலோக மாதா ஆலய திருவிழா தொடர்பாக காமநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த பாளை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, 340ஆம் ஆண்டு தூய பரலோக மாதா திருத்தல விண்ணேற்பு பெருவிழா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் 14ஆம் தேதி மாலை ஆராதனை, ஆடம்பர கூட்டு திருப்பலி, 15ஆம் தேதி தேரடி திருப்பலி நடைபெற உள்ளது.
தேரடி திருப்பலியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காண வருவார்கள் என்றும் அதற்கான முன்னேற்பாடுகளை வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், சுகாதாரத்துறையினருடன் இணைந்து திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பேருந்து, குடிநீர், பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று தெரிவித்தார். சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையம் அருகே வாலிபருக்கு அரிவாள் வெட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை சேர்ந்தவர் 26 வயதான கலிபுல்லா. இவர் மீது மறைமலை நகர் காவல் நிலையத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அதீத மதுபோதையில் இருந்த கலிபுல்லா சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 30 வயதான பால்வண்டி ஓட்டுநர் பிரகாஷ் என்பவர் டாடா ஏஸ் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வாகனத்தை மறித்த கலிபுல்லா, பிரகாஷை எதற்காக வேகமாக வருகிறாய், நான் யார் என தெரியுமா என்று கத்திக்கொண்டே டாடா ஏஸ் வாகனத்தை ஓங்கி குத்தியுள்ளார். பின்பு அங்கே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தனது கால் சட்டை பாக்கெட்டில் கத்தியை மறைத்து வைத்திருந்த கலிபுல்லா அதை எடுத்து பிரகாஷ் மீது தலையில் பயங்கரமாக வெட்டியுள்ளார். அப்போது கலிபுல்லாவிடமிருந்து கத்தியை பிடுங்கும் போது கலிபுல்லாவிற்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதற்கிடையே தலையில் வெட்டுப்பட்ட பிரகாஷ் ரத்த வெள்ளத்தில் சாலையில் சரிந்தார். உடனடியாக அங்கு இருந்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பிரகாஷை சிகிச்சைக்காக சிங்கப்பெருமாள் கோவில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு பிரகாஷை வெட்டிய கலிபுல்லாவை பொதுமக்கள் தர்மாடி கொடுத்து மறைமலை நகர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்பு சம்பவம் குறித்து மறைமலை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் அதிகமாக உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மதுபோதையில் இருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி வாலிபரின் தலையை கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தில் புனித வின்சென்ட் தே பவுல் சபை, புனித வலனார் கிளை சபை மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை, அப்பல்லோ மருத்துவமனை, திருநெல்வேலி ரோட்டரி கிளப், அவீரா ஆகியவை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய பங்குத்தந்தை அருள்ராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை குழந்தைசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனைகளை செய்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை வலனாரின் வாரிசுகள் இயக்க குழுவினர் செய்திருந்தனர். பழனி அருகே கொத்தனாரிடம் 5000 ரூபாய் பறித்து சென்ற வழக்கில் 12 மணி நேரத்தில் 2 குற்றவாளிகளை கைது செய்து பழனி தாலுகா காவல்துறையினர். பழனி அருகே எரமிநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் கன்னிமுத்து மகன் சரவணகுமார். இவர் நேற்று மானூர் அருகே கொத்தனார் வேலை முடித்து சம்பள பணம் 5000 ரூபாயுடன் பழைய தாராபுரம் ரோட்டில் கோதைமங்கலம் அருகே வந்து கொண்டிருந்தவரை இருசக்கர வாகனத்தில் வழிமறித்த 2 மர்ம நபர்கள் அவரை அடித்து கீழே தள்ளி கத்தி முனையில் சரவணகுமாரிடமிருந்து 5000 ரூபாயை பறித்தும் செல்போனை பறித்து எரிந்தும் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர். மேற்படி சம்பவம் தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் பழனி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவுப்படி உடனடியாக வழக்கு பதிவு செய்து துரித நடவடிக்கையில் இறங்கிய பழனி தாலுகா காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி, சார்பு ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் தலைமை காவலர் கார்த்திக் ராஜா, ஊர்காவல் படை வீரர்கள் மதன்குமார், மாரிமுத்து, சதீஷ் ஆகியோர் அடங்கிய தனிப்படை காவல்துறையினர் சம்பவத்தில் ஈடுபட்ட பழனி அடிவாரம் குரும்பப்பட்டியை சேர்ந்த செல்வம் மகன் கொத்தனார் பிரகாஷ் மற்றும் அடிவாரம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் மகன் ஆதிகேசவன் ஆகியோரை குற்றம் நடந்த 12 மணி நேரத்திற்குள்ளாகவே கைது செய்து பணத்தை மீட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியொட்டி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதற்காக சௌந்தர்யாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சாரதா ஆசிரம அம்பாள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அசோகன், நகராட்சி ஆணையர் புஸ்ரா அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சௌந்தர்யா குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆதி, சுரேஷ், செய்தி தொடர்பாளர் சசிகுமார், துணைத் தலைவர் சகாதேவன், துணை செயலாளர்கள் ஆறுமுகம், நந்தகோபாலன், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் முன்னாள் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர்கள் சங்கம் மற்றும் வேலன் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர். திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சண்முகம் இல்லத்தில் முன்னாள் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சங்கர் மற்றும் வேலன் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர். வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடேசன், ஒன்றிய கழக செயலாளர்கள் ராமதாஸ், சுரேஷ் பாபு, வளவனூர் நகர கழக செயலாளர் முருகவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான மாநில அளவிலான காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. குறிப்பாக தமிழக காவல்துறையை சேர்ந்த 204 ஆண் காவலர்களும் 101 பெண் காவலர்களும் மொத்தம் 305 பேர் ரைபிள் பிரிவு, ரிவால்டர் பிரிவு, கார்பைன் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் இன்றைய தினம் பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் ஒட்டுமொத்த வகையில் தெற்கு மண்டலத்தை சேர்ந்த காவலர்கள் தங்கப்பதக்கத்தை வென்றனர். நிகழ்வில் சங்கர் ஜிவால் பேசுகையில் வெற்றி பெற்ற அனைத்து காவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தோல்வியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எனவும் தெரிவித்தார். மேலும் நாம் அனைவரும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் முதலிடம் பெறுகிறோம். ஆனால் அது போதாது. அகில இந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் நாம் தீவிரமாக தங்களை தயார் செய்து கொண்டு அதில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதேபோல தமிழகத்தில் உள்ள காவலர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தின் மேம்பாட்டிற்காக சுமார் 1 கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாதி அளவுக்கு ஒரு 50%, which is very good. நல்ல ஒரு எண்ணிக்கை. 101 women shooters இன்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் பங்கெடுத்திருக்கீங்க. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் ஆடிப்புற தேரோட்டம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பள்ளி மாணவர்கள் வடம் பிடித்து சுவாமி தரிசனம். 1.30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.